கேப்டன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்காரு பார்த்தீங்களா. நல்லா ரைடர் மாதிரி பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்காரு. ஹெல்மெட்லாம் முக்கியம். ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு கருதி வாங்கிருக்கோம். இப்போ எங்கே போகிறோம்? செஞ்சி போர்ட்டுக்கு போகிறோம். அப்புறமா தான் நாங்கள் அதோ எதிர்க்க இருக்கிறது ராஜா கோட்டை. அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ராணி கோட்டை. இப்போ இங்கே யார் ஒருத்தவங்க தெரிகிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் கேப்டன் ராஜா. அப்படி சொல்ல முடியாது, கேப்டன் லக்ஷ்மண். இதுங்க கிட்ட வந்திருக்கீங்கன்னா டைம் சும்மா இருந்துச்சு. 9 மணிக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்களாம் உள்ளே போகிறதுக்கு. சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணமே அப்படின்னு நாங்கள் ஒரு மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒரு காதலியால் தோல்வி அடைந்தவர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். காதல் உண்மைதான், பட் காதலி தான் போய் உட்காந்து வேலைட்டு இதை செஞ்சுருக்கான் பாருங்க. ஸ்ட்ரக்சரில் இருந்தது. நாங்கள் கூட கோயில் தான் இருக்குன்னு நினச்சோம். பட் கோயில் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அதை பாருங்க, இந்த தூண்லலாம் படங்கள் இருக்குது. பட் பராமரிப்பு இல்லாமல் இருக்கனால உள்ள இங்கேருந்து எதுவும் தெரியல. லைட் அடி. பாறைகள் எடுத்து வச்சிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஏதோ கோயில் செக்ஷனில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். போன இடத்துக்கு திருப்பி போகிறதே கிடையாது. அதனால் இதான் ஒரே வாட்டி செஞ்சி கோட்டை. இதுக்கு பேர் தான் பாண்டிச்சேரி நுழைவாயில் அப்படி தான் போட்டிருக்காங்க. எதுக்கு பாண்டிச்சேரி நுழைவாயில்னா, இப்படி பார்த்தா கிழக்குல பாண்டி தான் இருக்குது. பாண்டிச்சேரினா புதுச்சேரி இப்போத்திய நேம். அதனால் இதுக்கு பாண்டிச்சேரி நுழைவாயில்னு வச்சுருக்காங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வேலூர் நுழைவாயில்னு வச்சுருக்காங்க. அது நல்லா ரெஸ்ட் எடுத்து தாயக்கட்டை விளாட்ற மாதிரி இருக்குது. அதே மன அமைதிக்கு இங்கே வந்து உட்காந்துருவாங்க. எந்த நாய் பழக்கம் இருக்காது. இதோ ராஜா கோட்டையை நோக்கி ஒரு பயணம். அது அங்கே இருக்குது ராஜா கோட்டை மேலே. தூரம் மலையை உச்சி ஏறி வந்து அதில் ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் குளியல் குளமாக இருக்கும். ஆனால் இது மலைக்கு மேலே இருக்குது. தண்ணியை ரீஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு, தண்ணியை மாற்றுறதுக்கெலாம் இருந்ததுன்னா ஒரு அருமையான குளியல் இடம். ஏறி வந்துட்டோம். இதோ உச்சியில் தான் இருக்குது கோட்டை. ஆனால் இதுக்கு மேலே அந்த மரப்பாலம் எங்கே இருக்குன்னு தெரியல. செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம். இப்போ கீழே இறங்குற மாதிரி தெரியுது. போகிறோம், பார்ப்போம். அங்கே ரங்கநாதர் கோயில்னு போட்டிருந்தது. அங்கே போய் பார்க்குறான். அடுத்த ஒன்றும் இல்லை. இதோ கோயில் அப்படி டன் 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 டன். ராஜா கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ என்னோடய சஜஷன் என்னென்னா, ராஜா கோட்டை உச்சி வந்து ஏதோ பாலம் வேலை நடைபெறுதான். அதனால் விட மாட்டுறாங்க. அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாலம் வேலை நடைபெற முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு போகிறதுக்கு உச்சியை போய் பார்த்தா தானே நமக்கும் ஒரு உச்சந்தொட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கல. அதனால் இப்போ வந்தீங்கன்னா அந்த பாலம் வேலை முடியலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே கிளம்பி ராணி கோட்டையை மட்டும் போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷத்தில் உச்சியும் பார்த்துட்டோமே போயிடுங்க. அதான் நல்லது. தண்ணி எடுத்துருவாங்க. இப்போ போகிற ஃபேமிலியெல்லாம் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. என்னடா எவ்வளோ தூரம் போயிட்டு வெறும் கல் படிக்கட்டை மட்டும் ஏற வச்சு உச்சியையும் பார்க்கல கோட்டையும் பார்க்கலன்ற வருத்தத்தில் தான் வருவாங்க. பட் நம்ம சொன்னால் அவங்க மனசை கஷ்டப்படுவாங்கல்ல. நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே விட மாட்டேங்க. அதனால் சொல்லலை. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே வேணாம், ராணி கோட்டையை போயிட்டு அப்படி போயிடுங்க. பாலம் வேலைலாம் முடிஞ்சிச்சு, உச்சி வரைக்கும் அலோவ் பண்ணுவோன்னா வாங்க. நன்றி, வணக்கம். எங்கள் ராமு வேறு இப்போ ராணி கோட்டையை மட்டும்தான் பார்ப்பேன், ஃபால்ஸ் வர மாட்டேன்றோம். ஆனால் நாங்கள் ஃபால்ஸ் போகிறோம், அள்ளி போட்டு போயிடுறோம். அவனு ஒரு வழியாக எங்கள் ராமு வந்துட்டார். கேப்டன் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ராணி கோட்டை
எங்கள் கேப்டன் ராஜா உள்ளே போய்கிட்டு இருக்காரு. இது ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து ஏறிட்டோம் நாங்கள். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம். ராஜா கோட்டையை விட இப்போதைக்கு அதான் சொன்னல, அந்த வேலை முடியாததுக்கு இது பெட்டர். அந்த இதுக்கு ஏதாவது கோட்டையை பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கையோட பார்த்து போகலாம். கல்வெட்டு கடைசியாக நாங்கள் ராணிக்கோட்டைக்கும் வந்துட்டோம், உச்சிக்கும் வந்தாச்சு. இவ்வளோதான் ராணியோட உச்சி பீடம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். போய் ஒரு அருவியை பார்த்து ஒரு குளிரை போட்டு வானம் போல அரங்கம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு கிளம்புறோம். இன்றைய பயணம் இதுதான் முடியும். என்ன 4 பேர் இருந்தோம், 3 பேர் ஆகிட்டோம். அடுத்த 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த 2 பேரும் ஆகலாம். இல்லை அடுத்த நீ ஒரு பக்கம் போக நானும் பிளான் போடுறேன். என்ன போன கேட பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் இருக்குது. அதுதான் மேட்ரு. தனியாக போயிட்டு வரலாம் பிரச்சனை இல்லை. ஸோ கடைசியாக டீமன் ஃபால்ஸ் வந்துட்டோம். பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு எங்கள் பாமு. என்ன ஒரு நேரம் நல்லா தான் ஊற்றுது, இங்கே அலோடு இல்லைன்ட்டாங்க. அளவு ஓரளவு ஃபேமிலியாக வந்து சின்ன தண்ணியில் நம்மளும் சொல்லி குளிச்சுட்டு போகலாம். பிளான் போட்டு வந்தோம் காலையில். ஓகேவா இருக்குது, நல்ல ட்ரிப்பு தான். அப்படியே கிளம்புறோம். எப்படியும் போய் சாப்பிட்ணும். 10 மணிக்கு ரீச் ஆகிடும். யூசி ஓகே பாய். நேராக இப்போ நாங்கள் அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருக்கோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. போய் செக் பண்ணுறோம். வடக்கு வாசல் நிற்கிறோம். கிழக்கு வாசலை போய் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அண்ணாமலையாரை வெளியிலேருந்து வேண்டிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம். நன்றி, வணக்கம். ராஜகோபுரம் வேணால் எடுத்துக்கலாம். எங்கள் கேப்டன் தான் எதிர்க்க நிற்கிறாரு ராஜகோபுரத்துக்கிட்ட. அப்படியே கேப்டனை வந்து ஜூம் பண்ணி டடான் அதான் தெரிஞ்சிச்சா. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை. ஸோ சுற்றுப்பயணம், ஒரு நாள் பயணம் பைக்கில் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இது கடைசி டீ. எங்கள் கேப்டன் முடிஞ்சது. கடைசி டீயை குடிச்சிட்டு ஊருக்கு போய் சேரலான்னு ஒரு முடிவில் இருக்கும். நன்றி, வணக்கம், பாய். பார்த்தீங்களா எங்கள் கேப்டன் த ட்ரிப் எண்ட் ஃபைனலாக ராக்கெட் பவர் மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அப்புறம் நானும் கிளம்புறேன். பாய்.